தேடலில் தொடங்கும் பயணம் இது. சிந்தனையில் பிறக்கும் வெளிச்சம் இது. மருத்துவ உலகம் விடுக்கும் எச்சரிக்கை. அபாயத்தை உணர்ந்து மாறுவோமா? முழு வீடியோவையும் பாருங்கள். நமது கற்பனைக்கும் எட்டாத ஒரு மாபெரும் மருத்துவ மர்மத்தை பற்றி தான் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறோம். நாம் சுவாசிக்கிற காற்று, குடிக்கிற தண்ணீர், தினமும் பயன்படுத்துகிற பொருட்கள்னு எல்லாத்துலேயும் சத்தமே இல்லாமல் ஒளிஞ்சிருக்கிற ஒரு பேராபத்தை சமீபத்திய அறிவியல் ஆராய்ச்சிகள் வெளிச்சத்துக்கு கொண்டு வந்திருக்கு. அர்த்தமுள்ள சிந்தனைகள் சேனலோட இந்த முக்கியமான வீடியோவுக்கு உங்களை அன்போட வரவேற்கிறேன். இது ஏதோ ஒரு சாதாரண அறிவியல் செய்தி இல்லைங்க. நம்ம வருங்கால சந்ததிகளோட ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட ஒவ்வொருத்தரும் கண்டிப்பாக தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு அதிர்ச்சியான உண்மை. நாம் பிறக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம உடம்போட வளர்ச்சியை ஒரு ரசாயனம், அதாவது கெமிக்கல் முற்றிலுமாக மாற்றி அமைக்கும்னா அது எவ்வளவு அதிர்ச்சியான செய்தி. தாயோட வயிற்றுல ஒரு குழந்தை 100% பாதுகாப்பாக வளருதுன்னு தான் நாம் எல்லோரும் நம்பிட்டு இருக்கோம் இல்லையா? ஆனால் அந்த பாதுகாப்பான கருப்பைக்குள்ளையும் யாருக்கும் தெரியாம ஊடுருவி ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே அதோட முக அமைப்பையே மாற்றக்கூடிய அந்த கண்ணுக்கு தெரியாத அரக்கன் யாரு? ஒரு மெடிக்கல் டிடெக்டிவ் மாதிரி இந்த மர்மத்தோட ஆழத்துக்கு நாம இப்ப போக போறோம். சரி, விஷயத்துக்கு வருவோம். 15,000 இந்த நம்பரை கொஞ்சம் கவனமா கேட்டுக்கோங்க. இது சும்மா ஒரு புள்ளி விவர கணக்கு கிடையாதுங்க. இன்னைக்கு நாம் அன்றாடம் பயன்படுத்துகிற பொருட்களில் இருக்கிற ஃபாரெவர் கெமிக்கல்ஸ், அதாவது அழியாத ரசாயனங்களோட மொத்த எண்ணிக்கை இதுதான். நம்ம வீட்டில் இருக்கிற நான்ஸ்டிக் பேன்கள், தண்ணீர் புகாத ஆடைகள், ஃபுட் பேக்கிங்னு நம்ம வாழ்க்கையையே ஆக்கிரமிச்சிருக்கிற இந்த ரசாயனங்கள் பல 100 வருஷங்கள் ஆனாலும் அழியவே அழியாது. அதனால தான் இதை விஞ்ஞானிகள் அழியாத ரசாயனங்கள்னு சொல்றாங்க. கொஞ்சம் நினைச்சு பாருங்க, 15,000 வகையான ரசாயனங்கள் ஒவ்வொரு நொடியும் நம்மளை சுத்தி வலம் வந்துகிட்டு இருக்கு. இவ்வளவு பெரிய ரசாயன கூட்டத்தில் கருவில் இருக்கிற குழந்தைக்கு ஆபத்தை ஏற்படுத்துகிற அந்த உண்மையான குற்றவாளி யாருன்னு கண்டுபிடிக்கிறது வைக்கோல் போரில் ஊசியை தேடுற மாதிரி ஒரு பெரிய சவால் தான் இல்லையா? ஆனா கொலராடோ பல்கலைக்கழகத்தோட தலை சிறந்த ஆராய்ச்சியாளர்களான டாக்டர் ஜெட் லாம், மைக்கேல் விஸ்டாக் மற்றும் சில்வி கேண்டில், இவங்க 3 பேரும் இந்த மாபெரும் சவாலை கையில் எடுத்தாங்க. மனித ரத்தத்தில் அதிகமாக காணப்படுற 13 பொதுவான ரசாயனங்களை எடுத்து ரொம்ப தீவிரமாக பரிசோதனை பண்ணாங்க. அந்த 13ல் இருந்து கருவோட வளர்ச்சியை நேரடியாக பாதிக்கக்கூடிய அந்த ஒற்றை கொடிய ரசாயனத்தை பல மாதங்கள் ஆராய்ச்சிக்கு அப்புறம் துல்லியமாக கண்டுபிடிச்சாங்க. அந்த ஒற்றை கொடிய வில்லன் யாருன்னு பார்த்தீங்கன்னா அதுதான் PFDA, அதாவது பெர்ஃப்ளூரோடெக்னாயிக் அமிலம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, PFDA. இந்த ரசாயனத்தோட வீரியம் எவ்வளவு கொடூரமானது தெரியுமா? இது ரொம்ப ரொம்ப குறைவான அளவில் நம்ம உடம்புல இருந்தா கூட பிறக்கிற குழந்தைக்கு பிறவி குறைபாடுகள் ஏற்படுற அபாயம் 10% வரைக்கும் அதிகமாகுதுன்னு அதிர்ச்சியான மதிப்பீடுகள் சொல்லுது. தாயோட வயிற்றுல ரொம்ப பாதுகாப்பாக இருக்கிற ஒரு சின்னஞ்சிறு கருவுக்கு இந்த ஒரு குறிப்பிட்ட ரசாயனம் நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு மிகப்பெரிய ஆபத்தாக மாறுதுங்கிறத சயின்ஸ் இன்னைக்கு ஆணித்தரமாக நிரூபிச்சிருக்கு. இது ஏதோ நம்மளை விட்டு ரொம்ப தூரத்தில் நடக்கிற விஷயம் இல்லைங்க. நம்ம அன்றாட வாழ்க்கையோட ரொம்ப நெருக்கமாக கலந்திருக்கிற ஒரு நிஜம். இந்த PFDA ரசாயனம் எங்கெல்லாம் பதிஞ்சிருக்குதுன்னு பாருங்க.
நாம தினமும் குடிக்கிற அசுத்தமான நிலத்தடி நீர்ல இது கலந்திருக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம பெரிய ரசாயன தொழிற்சாலைகளுக்கு பக்கத்துல வசிக்கிற மக்கள் இதனால ரொம்ப ஈஸியா பாதிக்கப்படுறாங்க. தீயணைப்பு வீரர்கள் பயன்படுத்துகிற சிறப்பு நுரைகள், அப்புறம் பனிச்சறுக்கு பலகைகளில் பூசப்படுற மெழுகுன்னு பல இடங்களில் இந்த PFDA அதிகமாக பயன்படுத்தப்படுது. நம்மில் பல பேருக்கும் இதனோட பாதிப்பு குறைவாக இருந்தாலும் இந்த மாதிரி சூழல்களில் இருக்கிறவங்களுக்கு ஆபத்து ரொம்பவே அதிகம். சரி, இந்த ரசாயனம் எப்படி ஒரு கருவை தாக்குதுன்னு புரிஞ்சுக்க கொஞ்சம் உயிரியல் ரீதியா, அதாவது பயாலஜி பக்கம் போய் பார்ப்போம். ரெட்டினாயிக் அமிலம் அப்படின்னு ஒரு முக்கியமான மூலக்கூறு இருக்கு. ஒரு கருவோட முகம், தாடை, தலைப்பகுதி எல்லாம் எப்படி துல்லியமா உருவாகணும்னு முடிவு பண்ற நூற்றுக்கணக்கான மரபணுக்களை கண்ட்ரோல் பண்றது இந்த அமிலம்தான். இது ஒரு மாஸ்டர் சுவிட்ச் மாதிரி செயல்படுது. ஆனா இதுல ஒரு பயமுறுத்துற உண்மை என்னன்னா, ஒரு சின்ன கருவால தானாகவே இந்த அமிலத்தை உருவாக்கவோ இல்ல அதிகமா இருக்கிற அமிலத்தை வெளியேற்றவோ முடியாது. இந்த அமிலத்தோட அளவை சரியா பராமரிக்க அந்த பிஞ்சு உயிர் 100% தாயோட உடம்ப மட்டுமே நம்பி இருக்கு. ஒரு ஆரோக்கியமான கருவோட முகம் எப்படி எந்த குறைபாடும் இல்லாம உருவாகுதுன்னு பார்ப்போம். முதல்ல இந்த ரெட்டினாயிக் அமிலம் முகத்தை உருவாக்குற மரபணுக்களுக்கு சரியான வழிகாட்டுதலை கொடுக்கும். ஆனா இந்த அமிலம் அளவுக்கு அதிகமா ஆயிட்டா அது உடனே ஒரு கொடிய விஷமா மாறிடும். அதை தடுக்க இயற்கை நம்ம உடம்புல ஒரு சூப்பர் ஹீரோவை வச்சிருக்கு. அவர்தான் CYP26A1 அப்படிங்கிற ஸ்பெஷல் என்சைம். இந்த என்சைம் என்ன பண்ணும்னா, தேவைக்கு அதிகமாக இருக்கிற ரெட்டினாயிக் அமிலத்தை உடனே உடைச்சு வெளியேற்றிடும். இதனால குழந்தையோட முகம் ரொம்ப அழகாகவும் இயற்கையாகவும் உருவாகுது. இதுதான் கருப்பைக்குள்ள நடக்கிற ஒரு அற்புதமான இயற்கை சுழற்சி. இந்த அழகான இயற்கை சுழற்சிய அந்த சூப்பர் ஹீரோவை நாம முன்னாடியே பார்த்த அந்த கொடிய PFDA ரசாயனம் எப்படி சத்தமே இல்லாம முடக்குதுன்னு தெரிஞ்சுக்க ஆர்வமா இருக்கீங்களா? அந்த அதிர்ச்சியான உண்மையை சொல்றேன். ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வேண்டுகோள். தயவு செஞ்சு இந்த ஆழமான வீடியோவை இடையில நிறுத்திடாதீங்க, முழுமையா பாருங்க. இது மாதிரி ரொம்ப முக்கியமான நம்ம வாழ்க்கைக்கு தேவையான பல விஷயங்களை தொடர்ந்து தெரிஞ்சுக்க இந்த பதிவை இப்பவே லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்கள், உறவினர்கள் கூட ஷேர் பண்ணுங்க. மறக்காம உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. வாங்க அந்த மர்மத்தோட மைய பகுதிக்கு இப்ப போவோம். இப்போ அந்த நாச வேலை எப்படி நடக்குதுன்னு ரொம்ப கவனமா கேளுங்க. இயற்கையான வளர்ச்சியில அந்த CYP26A1ங்கிற என்சைம் ஒரு பாதுகாவலன் மாதிரி சரியா வேலை செய்யும். ஆனா PFDA ரசாயனம் தாயோட உடம்புல இருந்து கருவுக்குள்ள நுழைஞ்ச உடனே அது நேரா போய் அந்த CYP26A1 என்சைமை செயல்பட விடாம முழுமையா தடுத்து முடக்கிடுது. பாதுகாவலன் இல்லாததால என்ன ஆகும்? ரெட்டினாயிக் அமிலம் அபாயகரமான அளவுல கருவுல வேகமா குவிய ஆரம்பிச்சிரும். பல மாதங்கள் பொறுமையா நடக்க வேண்டிய ஒரு ஆரோக்கியமான வளர்ச்சிய இந்த ஒரு ஒற்றை தருணம் முற்றிலுமா தலைகீழா மாத்திருது. இத சயின்டிஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா டபுள் ஹிட், அதாவது இரட்டை தாக்குதல்னு ரொம்ப கவலையோட சொல்றாங்க. அது ஏன் தெரியுமா? இந்த PFDA ரசாயனம் சும்மா அந்த என்சைமை மட்டும் முடக்கிறது இல்லை, அந்த என்சைமை உற்பத்தி செய்கிற மரபணுக்களோட செயல்பாட்டையே அடியோட குறைச்சிருது. சுருக்கமா சொல்லணும்னா வேர்ல ஆசிட் ஊத்துறது மாதிரி ஒரு கொடூரமான வேலையை அந்த ரசாயனம் செய்யுது. இதனால கருவோட அத்தனை பாதுகாப்பு அரண்களும் சுக்கு நூறா உடைக்கப்படுது. இந்த மூலக்கூறு அளவிலான தாக்குதல்னால நிஜ வாழ்க்கையில என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா
அது உண்மையிலேயே ரொம்ப சோகமான விஷயம். பாதுகாவலன் இல்லாம அமிலம் அதிகமாக குவியறதால பிறக்கிற குழந்தைகளுக்கு கடுமையான முகக்குறைபாடுகள் ஏற்படுது. கண்கள் முழுமையா வளர்ச்சி அடையாம போறது, தாடைப்பகுதி அசாதாரணமா உருவாகிறதுன்னு நெஞ்சை உலுக்கிற பல பாதிப்புகள் உண்டாகுது. இதுவரைக்கும் மருத்துவ உலகத்துல வெறும் புள்ளி விவரங்களாக மட்டுமே இருந்த இந்த கொடிய பாதிப்புகளுக்கு பின்னால இருக்கிற உண்மையான காரணம் இதுதான் அப்படிங்கிறத இப்போ அறிவியல் திட்டவட்டமா உறுதி செஞ்சிருக்கு. இதனால தான் மார்ச் 2023 ACS கெமிக்கல் ரிசர்ச் இன் டாக்சிகாலஜி அப்படிங்கிற புகழ்பெற்ற அறிவியல் இதழில் வெளியான இந்த ஆய்வு ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்ததா பார்க்கப்படுது. முதன்மை ஆய்வாளர் டாக்டர் ஜெட் லாம் சொல்றத கவனிங்க. இந்த கண்டுபிடிப்பு வெறும் யூகங்களை தாண்டி PFDA கருவின் வளர்ச்சியை எப்படி பாதிக்கிறதுங்கிறதுக்கான தெளிவான விளக்கத்தை நமக்கு கொடுக்குதுன்னு சொல்றாரு. ஆமாங்க, இதுவரைக்கும் ரசாயனங்களுக்கும் பிறவி குறைபாடுகளுக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்குன்னு மட்டுமே நாம நினைச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனா இப்போ அது எப்படி உள்ளே போய் பாதிப்பை ஏற்படுத்துதுன்னு நமக்கு துல்லியமா தெரிஞ்சிருச்சு. ஒரு பெரிய மருத்துவ மர்மம் முடிவுக்கு வந்திருக்கு. சரி, இதுல இருந்து தப்பிக்க வழியே இல்லையான்னு நீங்க கேட்கறது எனக்கு புரியுது. கண்டிப்பா இருக்கு. இதை நினைச்சு நாம பயப்பட தேவையில்லை. ஆனா ரொம்ப விழிப்புணர்வோட இருக்கணும். இந்த ஆய்வு முடிவுகள் மூலமா எதிர்காலத்துல எந்த ரசாயனம் ஆபத்தானதுன்னு முன்கூட்டியே கணிக்கிற கம்ப்யூட்டர் டெக்னாலஜியையும் துல்லியமான பரிசோதனைகளையும் நம்மால உருவாக்க முடியும். அன்றாட வாழ்க்கையில, குறிப்பா கர்ப்ப காலத்துல சுத்திகரிக்கப்பட்ட குடிநீரை பயன்படுத்துறது, அதிக ரசாயனங்கள் இருக்கிற பகுதிகளை தவிர்க்கிறதுன்னு சின்ன சின்ன விஷயங்கள் மூலமா நம்மளை நாமளே ரொம்ப சுலபமா தற்காத்துக்க முடியும். பாதுகாப்பான மாற்றுப் பொருட்களை கண்டுபிடிக்க தொழிற்சாலைகளுக்கு இந்த ஆய்வு ஒரு மிகப்பெரிய உதவியா இருக்கும். கடைசியா நாம எல்லாரும் ஒரு நிமிஷம் நிதானமா யோசிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. நாம பயன்படுத்துற பொருட்கள் மூலமா இந்த பூமியில நாம விட்டுட்டு போற ரசாயன தடம் என்ன? பிறக்க போற எந்த பாவமும் அறியாத அடுத்த தலைமுறைய இந்த கண்ணுக்கு தெரியாத ரசாயன அரக்கர்கள் கிட்ட இருந்து நாம எப்படி பாதுகாக்க போறோம்? நம்மளோட ஒவ்வொரு தினசரி முடிவும் எதிர்கால சந்ததியோட ஆரோக்கியத்தை நேரடியா தீர்மானிக்குதுங்கிறத மட்டும் ஒருபோதும் மறந்துடாதீங்க. இது போன்ற ஆழமான சமூக விழிப்புணர்வை ஏற்படுத்துகிற பல சிந்தனைகளை தொடர்ந்து கேட்க நம்ம அர்த்தமுள்ள சிந்தனைகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அறிவியலையும் விழிப்புணர்வையும் எல்லாரும் சேர்ந்து பகிர்வோம். மீண்டும் ஒரு அர்த்தமுள்ள சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். ஆனந்தமாக இருங்கள்.